இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் மெனு முள்ளங்கி பட்டாணி சாதம், முளைக்கீரை பொரியல், கேரட்டும் வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி. நலம் தானா வியூவர்ஸ், இன்றைக்கி முள்ளங்கி சாதம் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். நமக்கும் டெய்லி சாம்பார் துவையல் இது மாதிரிலாம் செய்வோம். இன்றைக்கி வித்தியாசமாக முள்ளங்கி சாதம் செய்ய போகிறோம். நல்லா ஃப்ரெஷ் முள்ளங்கியாக இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற டிசைனுக்கு கட் பண்ணிக்கலாம். துருவினோம்னா தண்ணி விட்டுரும். அதனால் பொடியாக மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு கீரையோடு கிடச்சிதுன்னா கீரையையும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கும் சாதத்தில் கலக்கிறப்ப நல்லாயிருக்கும். நான் அன்னைக்கு பச்சை பட்டாணி சும்மா கொஞ்சமாக வேக வச்சு இதோட கலக்கிறதுக்காக சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெய் ஊற்றி முள்ளங்கியை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதாவது அதுலேயே முக்கால்வாசி வெந்துடும். அது மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கலக்கிறதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டியை வச்சு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் நம்ம அளவுக்கு தகுந்தாப்புல பட்டை கிராம்பு கூட்டிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை இது மட்டும் போடுறேன். நம்ம சாதம் நல்லா நிறையா ஒரு 4-5 பேருக்கு வேணும்னா நிறையா 2-3 போட்டுக்கலாம். பட்டையும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகாயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் பட்டை 1 கிராம்பு 1 சின்னதாக போட்டுட்டு ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதை வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். அதில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வறுத்து இதை பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வித்தியாசமான சாப்பாடு. இந்த சூட்லேயே வதங்குச்சுன்னா கூட போதும். தேங்காய் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சுட்டு இப்போ இதை பொடி பண்ணிக்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது. இது முள்ளங்கி எல்லாம் முள்ளங்கின்னா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அதை பொடியாக அரிஞ்சு அதில் போட்ட உடனேயுமே வெந்துடும். இப்போ இதில் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வேணும்னா நெய் கூட இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சும்மா ஒரு இது உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் அப்புறம் போட்டுக்கலாம். இது வெடித்ததுக்கப்புறமேலு இதில் பச்சை காரம் வேணுங்கிறவங்க இதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். அந்த ஒரு மிளகாயே எனக்கு போதுங்கிறதுனால அதோட விட்டுட்டேன். இதில் பச்சை மிளகாய் போடல. நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இதில் கலந்துக்கலாம். இந்த கடுகு வெடிச்சிருச்சு. இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸு. இப்போ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போட்டால் கூட போதும். நல்லா பொடியாக அரிஞ்சு இதையும் கலந்துச்சு. இதை கொஞ்சம் பெருங்காயம் போடணும். இந்த வதங்கட்டும். பெருங்காயம் ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டாச்சு. இதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் முள்ளங்கியாக இருக்கிறதுனால சாப்பிட நல்லா டக்குன்னு வெந்துடும். டிஃபன் பாக்ஸ் மெனு. வீட்டுக்கு கட்டி சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் சாப்பிடலாம். மஞ்சள் போட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கு வேண்டிய கொஞ்சம் உப்பு போட்டுறாதீங்க. போதும் போதும் போதும். ரொம்ப இழுக்கு. அது முள்ளங்கி போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக புளி கரைச்சிக்கணும். சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தி ஆக ஆக நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா சீக்கிரமாக இது வெந்துடும். கட்டி சாதம் மாதிரி பொலன்னு செய்கிறதுனால தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ இந்த போட்டோன்னே அது வெந்திருக்கும், கிட்டத்தட்ட புளி வாசம் போயிருக்கும். இதில் இந்த பொடியை பட்டை கொஞ்சம், கிராம்பு, மிளகாய், உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய், சும்மா ஒரு சின்ன பிஞ்சு இது கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் இப்படி போட்டு பரட்டிட்டு இதில் இந்த முள்ளங்கி வெந்தது எடுத்து வச்சுருக்கேன்ல வதக்கி, அதுவும் கொஞ்சமாக பட்டாணி, பச்சை பட்டாணி, இது நம்ம ஆப்ஷனல் தான், பட்டாணி வேணாம்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வெறும் முள்ளங்கி மட்டும் கூட போட்டுக்கலாம். இதை கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஓ, ஆஃப் பண்ணிட்டு சாதம் போட்டுக்கலாமா? சாதம் கலர்றாப்பில் செஞ்சுக்க வேண்டியது, புளிக்காய்ச்சல் மாதிரி. ஆமாம். இது எவ்வளோ நேரம் வதக்கணும்? அப்போது 1 நிமிஷம் வதங்கினா போதும், அந்த புளி வாசம் பச்சை வாசம் போயிடும். இது வெந்தது தானே, அதில் போட்டு இந்த உப்பு புளி அந்த முள்ளங்கி முதலே வேக வச்சுருவீங்களா? எண்ணெயில் வதக்கிக்கணும். எண்ணெயில் வதக்கினோம்னா சீக்கிரம் வந்துடும், இளம் முள்ளங்கி தானே இது, அதனால். இப்போ சாதத்தை போட்டு நம்ம கிளறி சாதம் ஆஃப் பண்ணிடலாம்ல? இது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சாதத்தை போட்டு கிளறி சாப்பிட வேண்டியது. நல்லா இது மாதிரி பொல சாதம் குக்கர்லேயும் வச்சுக்கலாம், வடிக்கவும் செஞ்சுக்கலாம். நான் புழுங்கரிசி போட்டிருக்கேன், பார்பாயில். இதுக்கு தொட்டுக்க இது தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. நான் கேரட்டும் வெள்ளரிக்காய் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். அவ்வளோதானா சாதம்? அவ்வளோதான். இது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு கலந்துக்க வேண்டியதான். ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம் நம்ம, நல்லதுதான். நெய் ஊற்றுறீங்க கொஞ்சம். இது வீட்டு நெய், வீட்லேயே ப்ரிப்பேர். அவ்வளோ இந்த தெரியுதுங்களா? வேணும்னா நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தோம்னா அதுவும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி பொடியாக இதில் போட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு இது இது வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இல்லை காரம் இன்னும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு வேணுமா போடலாம், வேண்டாம். சரியாக இருக்கும். தொட்டுக்கிட்டு தயிர் பச்சடி தொட்டுக்கிட்டு சாப்பிடல சரியாக இருக்கும். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 2 மிளகாய் கூட போடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.